பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 128 சங்கீதம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். இந்த 128 சங்கீதம் முழுவதிலுமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படியாக தான் நம்முடைய முற்பிதாக்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படும் போது ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அங்கே பார்க்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனிதன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவானாம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். உன் மனைவி உன் வீட்டோர்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். மனைவி நன்மையாக, பிள்ளைகள் நன்மையாக, அவன் குடும்பம் நன்மையாக. அப்பொழுது கர்த்தருக்கு நாம் பயந்து நடப்போமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, உலகத்தின் மனிதர்கள் எப்படி வாழட்டும், ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாரா. அதே சங்கீதம் 128 உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படாதனால பாதி வாழ்க்கையிலே முடித்து விடுகிறார், சமாதானம் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் நல்ல சமாதானத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண உதவி செய்தார். நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள், அப்படிதான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலங்கள் மாறிவிடுகிறது. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.